இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம யோகத்தை பற்றி பார்த்துருவோம். ராஜயோகம் வரப்போகுது, மகர ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது, ரிஷபராசி அன்பர்களுக்கு வரப்போகுது, மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. இந்த 3 ராசியினர் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஞானம் வேணும்னா, குழந்தை பேர் வேணும்னா, செல்வம் வேணும்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் பார்த்திங்கன்னா கழியணும். இதெல்லாம் அள்ளி கொடுக்குற சனி பகவான் நல்லது செய்யணும். இந்த ஜூலை மாதத்தில் 31ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப வலிமையான ராஜயோகம் வரப்போகுது. அதனால் கர்ம வினைகள் அடிப்படையில் அது பலன்களை அளிக்கும். சனி கிரகம் இந்த 3ஐயும் பார்க்குது. வக்ர நிலையில் பயணித்து வரனால சனி பகவான் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்பு உண்டாக்கி எல்லா ராசிகளுக்கும் பல பலன்களை அளிக்கிறாரு. அந்த வகையில் ஜூலை 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா 100 டிகிரி கோணத்தில் இந்த 3 ராசிக்கும் தொடர்பு கொண்டு ராஜயோகத்தை உண்டாக்க போகிறாரு. அந்த யோகத்தை ரிஷபராசி, மகர ராசி, கும்பராசி இவங்க அனுபவிக்க போகிறாங்க. இந்த ராசிகளுக்கெல்லாம் நற்பலனை அளிப்பதோடு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. முதல்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு சனியுடன் குரு சேர்றனால ரிஷபராசி வாழ்க்கையில் நல்ல மங்களத்தை உண்டாக்குது. தொழிலில் முயற்சி செஞ்சிங்கன்னா புதிய தொழிலில் நீங்கள் மாற முடியும், தொழிலில் முன்னேற முடியும். வக்ர நிலையில் பயணிக்கும் சனி பகவான் ரிஷபராசியில் ஜாதகத்தின் வீட்டில் சரியான தனத்தாக்கத்தை உண்டாக்குறனால உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்படுது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டலாம். திடீர்னு வருமானம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அரசியலில் இருந்தீங்கன்னா செல்வாக்கு மிகுந்த ஒரு நபரின் தொடர்பு கிடைக்கிது. புதிய நபரின் ஆதரவு உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படுது. சட்ட ரீதியான அனுமதி ஒப்பந்தங்கள் மற்றும் டெண்டர்களை பெற்றுத்தருது. குடும்ப உறவுகள் உதவியுடன் உங்கள் தொழிலை பல நகரங்களுக்கு விரிவுபடுத்தவும் வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வையால் உங்கள் படைப்பாற்றல் மேம்படுது. பேச்சாற்றலில் நல்ல மாற்றம் இருக்குது. இதனுடைய தாக்கம் வார்த்தைகளை மூலதனமாக கொண்டு பரிமாறி வருது. சட்ட வல்லுநர்களாக இருந்தால் சந்தைப்படுத்துதல் ஊழியர்களை துறையில் சிறந்து விளங்குவீங்க. உங்களுடைய துறை என்ன இருக்கோ அதில். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் பல வழிகளில் உதவி செய்வாங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் முரண்பாடு விலகி அந்யோன்யம் ஏற்பட்டு உறவில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சனியும் குருவும் சேருது. இதனால் ராஜயோகம் உண்டாகுது. மகர ராசியில் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. குறிப்பாக சகோதர உறவில் இருந்த பிரச்சனைகள், பாகப்பிரிவினை தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வருது. முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் அமையுது. பூர்வீக சொத்து வழியாக புது வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே செஞ்சு வந்த தொழில் ஏதாச்சும் தடைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக விலகுது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குருவின் பார்வை உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பை கொண்டு வருது. குறிப்பாக கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் திறமைகளை மேம்படுத்தி கொள்வதோடு கலைப்பொருட்கள் சார்ந்த தொழிலிலும் சிறந்து விளங்குவீங்க. உங்கள் துறையில் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் யோகம் இருக்குது. நிதிநிலையை பொறுத்தவரை வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்கும். முன்னர் செஞ்சு வச்ச முதலீடுகள் வழியாக போதுமான லாபம் கிடைக்கும். நிதிநிலை மேம்படும். சேமிப்புகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு காலமாகவும் இது அமையுது. புதுமனை, வாகனம், வீடு உள்ளிட்ட சொத்துக்களை வாங்குவதன் யோகமும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவநிலை மாற்றத்தின் காரணமாக கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களின் உடல்நலனில் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் உடல்நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ராசி எடுத்துக்கலாம், கும்பராசி. இவங்களுக்கு ராஜயோகம் இருக்குது. காதல், மன வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமாக
உங்கள் கணவன்னா மனைவிட்டையோ, மனைவினா கணவன்கிட்டையோ, கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் உட்பீட்டையோ சந்தோஷமாக இருப்பீங்க. காதல் உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் தேடி வருது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குது, உறவினர் வர்றாங்க, மகிழ்ச்சியை தருது. உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் மன அமைதியை பாதுகாக்குது. நடப்பது ஆடி மாதமாக இருந்தாலும் உங்கள் உடன் பிறந்தவர்களின் திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடுது. உறவினர் வழியே நல்ல வரன் கிடைக்கிது. விரைவில் திருமணம் முடியுது. திருமணம் முடித்தவர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்தி பெறும் வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் விருப்பம் போல் காரியங்கள் நடக்குது. வியாபாரத்தை முன்னெடுத்து போகிறதுக்கான செயல் திட்டங்களை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. கூட்டாண்மையில் வாணிகம் செஞ்சீங்கன்னா செய்யும் நபர்கள் கூட்டாளர்கள் உதவியுடன் தொழிலை பல நகரங்களுக்கு நீங்கள் விரிவுபடுத்த முயற்சி செய்வீங்க. அது விரிவும் அடையும். உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி அலுவலக பணி நபர்கள் பணியிடத்தில் இருக்கும் சவால்களை சமாளித்து தனித்திறமையினால் பதவிக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. காதல் வாழ்க்கை, மன வாழ்க்கை, மேலும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய நிலையிலும் பிரதிபலிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆரோக்கிய உணவு வழக்கம் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சாலே ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜூலை 31 ராஜயோகம் உண்டாகும் ராசி. இன்னொரு தடவை சொல்கிறேன், ரிஷபராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.